அதை நம்ம தனித்தனியாக படிக்கணும். யமும் பூசுரர் சேருநர் கோசல நாடும் தன்ம பாலனை வெம்முனையளித்து வண்டுரை சோலை தண்ட புத்தியும் ரணசூரனை முரணர தாக்கி திக்கனை கீர்த்தி தக்கன லாடமும் கோவிந்த சந்தன் மாவலி தோட தங்காத சாரல் வங்காள தேசமும் தொடுக்கலர் சங்கோட்டல் மகிழ பாலனை, அங்கே மகிபாலனைன்னு வந்தது, இங்கே மகிழ பாலனைன்னு வருது. வெஞ்சமர் வளாக தஞ்சுவித்தருளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பூசூரர்னா என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கோசல நாடுனா என்னென்னு சொல்லியிருப்பேன், தன்மபாலன்னா யாருன்னு சொல்லியிருப்பேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் தனிப்பட்ட முறையில் 2 பாகங்களாக காணொலி போட்டிருக்கேன். மெய்கீர்த்தி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் நல்லா பாருங்கள். முக்கியமான மெய்கீர்த்தி விளக்காது. அடுத்து திண்டிரல் யானையும் பெண்டிர் பண்டாரமும் நித்திய நெடுங்கடல் உத்தரல், இது அப்படி படிக்கக்கூடாது, நெடுங்கடல் உத்தரலாடம்னு தனியாக படிக்கணும். உத்தரலாடமும் வெறிமலர் தீர்த்த நெறிப்புணர் கங்கையும் அலைக்கடல் நடுவுட் பலக்களஞ்செலுத்தி சங்கிராம விஷய துங்கவர்மனாகிய கடாரத்தரசனை வாகையும் பொறுக்கடல் கும்ப கரியோடு அகப்படுத்தி உரிமையிற் பிறக்கிய பெருநிதி பிறக்கலும் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா இது கல்வெட்டில் மெய்கீர்த்தியை குறிப்பிடும் பொழுது சேர்த்து வரிகளை கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த கல்வெட்டை சுருக்க முடியுங்கிறதுனால கொடுப்பாங்க. அதை படித்து எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து ஆர்த்தவன் நகர் போர் தொழில் வாசலில் விச்சாதிர தோரணம், அது தோரணத்துக்கு தோணகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாயத்து ஒளி புனைமணி புதவமும் கணமணி கதவமும் நிறைசீர் விசைவமுன் துறை நீர் பண்ணையும், பண்ணைன்னு படிக்கிறோம், பண்ணையும் வன்மலையூரெயிற்றோன், அது வன்மலையூர் தனி, எயிற்றோன்னு சொல்லுவாங்க, தனியாக படிக்கணும். எயிற்றோன் மலையூரும் ஆழ்கடல் சூழ் மாயுரு டிங்கமும் கலங்காவல் வினை இலங்கா சோகம், அதை லங்கா சோகம்னு படிப்பாங்க. காப்பலும் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த கல்வெட்டில் மெய்கீர்த்தியை கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அடுத்து பார்ப்போம். புனல் மாப்ப பாலமும் காவலம் புரிசை மேவிலிம் பங்கமும், அதை இவிலிம் பங்கம்னு பேர். விளைப்பந்தூருடைய வளைப்பந்தூரும் கலைத்தக்கலேர் புகழ் தலைத்தக்க கோலமும் தீதர் பல்வினை மாத விலங்கமும் கலாமுதிர் கருந்திரல் லாமுரி தேசமும் தேனக்கவார் பொழில் மான வாரமும் தொடுக்கடற் காவர் கயமுரட்கடாரமும், கயமுரட்டு அப்படின்னா கடாரத்தை குறிக்குது, கடாரமும் மாப்பொருந் தண்டார் கொண்ட கோப்பர கேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர அப்படிங்கிறதோட இந்த மெய்கீர்த்தி முடியுது. இது எல்லாமே அவர் என்னென்ன நாடுகளை ஜெயித்தார், அவர் என்ன செய்தாருங்கிறத முழுமையாக சொல்லக்கூடிய மெய்கீர்த்தி பகுதி இதோடு இது முடிஞ்சது. இப்போ கல்வெட்டு சான்றுக்கு வரும். சோழ தேவர்க்கு ஆண்டு, இப்படி போட்டு போட்டுருக்குது, இது 16ன்னு அர்த்தம். 16ஆம் ஆண்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பங்கள நாட்டு காமப்புல்லூரான ராஜசூலாமணி சதுர்வேதி மங்களத்து உடையார் ஸ்ரீ கைலாயமுடைய திருக்காமை நக்கர் கோயிலில் தட்சிணாமூர்த்திகளுக்கு, அதாவது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சேனாபதினா ராஜேந்திர சோழன் சேனாதிபதி பேர் ராஜராஜ பிரம்மராயர் கூலி சேவகன் சேந்தன் குமரன் வைப்பித்த திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு வைத்த ஆடு 90, இவ்வாறு 90 கை கொண்டு சந்திராதித்த வரை திருநந்தா விளக்கு ஒன்றும் எரிப்பதானோம். இவ்வூர் சிவபிராமணர் பராஞ்ச நாராயணப்பட்டனும் இவன் தம்பிமாரும் உள்ளிட்ட சிவபிராமணரோம் ராஜசூலாமணி சதுர்வேதியின் குறிப்பில் சருவேதி மங்கலத்து சபையோம் எங்களூர் ஸ்ரீ கைலாயமுடைய திருக்காமை நக்கருக்கு திருநந்தவனமாக நிலமாவது. சில பேர் சதுர்வேதி மங்கலமும் குறிப்பிட்டிருப்பாங்க கல்வெட்டில், சில பேர் சருவேதி மங்கலம் கொடுத்துருப்பாங்க, சில இதில் சருப்பேதி மங்கலம் குறிப்பாங்க. அடுத்து நாங்கள் காரம்பி சேட்டு திருவயிலூர், வயலூருங்கிற ஊரை தான் குறிக்குது. செவிரிப்பட்டேன் பிராமணிர் செம்பிராட்டச்சாணி பக்கலும் புல்லலூர் தத்திய, இது எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. புல்லலூர் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டம். புல்லலூர் தத்திய கிரம வித்தனும் தம்பிமாறு பக்கலும் விலை கொண்டுடை குதிரை வட்டத்தில் நிலம் ஸ்ரீ ராஜேந்திர சோழன் திருநந்தாவனமென்று திருநாமஞ்சாத்தி கொடுத்த கூலி 335, அதாவது மொத்த குழி அந்த நிலம் எத்தனை குழினா 335 குழியாம். இக்குழி 335 குழியும் திருநந்தவனமாக கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ப்போம். கொடுத்தோம்
சபையோயும் தட்சிணாமூர்த்திகளுக்கு 3 சந்தியும் அர்ச்சக்கணக்கு உச்சியம் போது நாணாழி அரிசியால் திருவமுதும் கரியமுதொன்று செய் அமுது இரு செவிடு. அதாவது தயிர் நெய் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அளக்கிறதுக்கு அந்த காலத்தில் செவிடு அப்படிங்கிற ஒரு அளவீடு முறை இருந்திருக்கு. செவிடு அப்படின்னு அது என்னங்க அப்போ பார்ப்போம். செவிடியும் தயிர் அமுது உரியும் மடைக்காயம் மிதிரண்டு மிளையமுது நாளுக்கு வைத்த நிலமாவது தொழுகுன்றத்து ஸ்ரீ ராஜாவதிக்கு மேற்கு கொற்றி வாயி காலுக்கு வடக்கு 3ஆங் கண்ணாற்ற சதுரத்து செலகா நிலங்காலில் குடி போகிற இறை கடந்த நிலம் கிழக்கடைய 2 மா நீக்கி மேற்கடைய 3 மாவில் சுற்றி கேணி தேவர்க்கு வடக்கடைய 1 மா நீக்கு இதுநொரு மடைய நிலமிரண்டு மாவில் குழி 1014 பொன்னீர் களஞ்சும் வைத்தோம் சபை. 1024 அர்த்தம். யோகம் இந்நிலமும் பொன்னாங்கொண்டு நின்னிவந்தம் சந்திராதித்தவள் சாமர்த்தப்படி செலுத்த கடவார் இவ்வூர் சிவபிராமணர் ஹரங்கஜ நாராயண பட்டனும் இவன் தம்பி பெரியானும் மிக்குடி நம்பி முள்ளிட்டார் இது மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு இந்த 59 வரி கல்வெட்டு தெளிவாக சொல்லியிருக்கு. இதில் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரியுது. அதனுடைய அர்த்தங்கள் பார்ப்போம். இதுதான் இந்த தட்சிணாமூர்த்தி சிலை. சரி, விளக்கம். 1 முதல் 32 வரிகள் வரை மாமன்னர் ராஜேந்திர சோழன் மெய்கீர்த்தி. இந்த காணொலிக்கு முன்னாடி 2 பாகங்களாக நான் மெய்கீர்த்தி தொடர்பான காணொலியை 2 பாகங்களாக பதிவிட்டிருக்கேன். லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நான் நேரடியாக கல்வெட்டு செய்திகளை வரேன். ஏன்னா அந்த டைமை நம்ம ரொம்ப டிலே பண்ண வேணாம். வாங்க நேரடியாக பார்ப்போம். 33லேருந்து சொல்கிறேன். வரி 33லேருந்து பொருள். 16ஆம் ஆட்சியாண்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து அது சோழம் ஆளுகைக்குப்பட்ட தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலத்துக்கு பார்த்திங்களா, அதை ஜெயங்கொண்ட சோழ மண்டலங்கிற பிரிவில் வைத்தாங்க. பங்கள நாடுங்கிறது தமிழக வட எல்லை இருக்குது பார்த்திங்களா, தருமபுரி கிருஷ்ணகிரி, அதெல்லாம் பங்கள நாடுன்னு வருது. காமப்புல்லூருங்கிறது இப்போ சொல்கிற அந்த காப்பொல்லூருங்கிற ஊர். ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கலம்ங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாங்கனூர் நாடுன்னு ஒரு நாடு அப்போ இருந்திருக்கு. இப்போ அது மாங்கனூர் அப்படி சொல்கிறாங்க. ஸ்ரீ கைலாயமுடைய காமநக்கர் கோவிலில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு ராஜேந்திரன் சேனாதிபதி ராஜராஜ பிரம்மராயனுடையக்கு பணிபுரிகிற பணியாள். அதாவது ராஜேந்திர சோழனோட சேனாதிபதி பேர் ராஜராஜ பிரம்மராயன். அவருக்கு ஒரு பணியாள் இருந்திருக்கார். அவர் பேர் சேந்தன் குமரன். அவர் இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு ஒரு நந்தா விளக்குக்கு 90 ஆடுகளை தானம் கொடுத்துள்ளார் அந்த வேலைக்காரர். அந்த 90 ஆடுகளையும் வாங்கி கொண்டு நந்தா விளக்க சூரியன் சந்திரன் இருக்கும் வரை எரிக்கிறோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறவங்க யார்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபிராமணர் பராஞ்ச நாராயண பட்டன், அவருடைய தம்பி, அப்புறம் ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கல சபையினரும் ஆவர். இது ஒரு தானம். முதல்ல ஒரு தானம் முடிஞ்சிருது. இப்போ இன்னொரு தானம் சொல்கிறாங்க. மற்றும் ஒரு தானம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ கைலாயமுடைய காமநக்கர் கோவில் இறைவனுக்கு நந்தவனம் அமைக்க நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா காரம்பி செட்டு திருவயலூர். திருவயலூருங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க வயலூருங்கிற ஊர். செவிரிப்பட்டின் பிராமணிர் செம்பிராட்டச்சாணி அப்படிங்கிற ஒருத்தர் மற்றும் புல்லலூர், அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய தத்திய கிரமவித்தன் அவனுடைய தம்பிகள். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிலம் வாங்குறாங்க. ஆகியோர் குதிரை வட்டத்தின் நிலம், குதிரை மாதிரி வட்டமாக நிலம் வாங்கி ஒன்றை விலைக்கு வாங்கி அதற்கு ராஜேந்திர சோழன் நந்தவனம் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. அதோட குழி எவ்வளோன்னா 335 குழி, அதாவது 48,240 சதுரடின்னு அர்த்தம். இந்த 335 குழி நிலத்தையும் நந்தவனமாக சபையினருக்கு கொடுத்துள்ளனர். அந்த ஒரு 2 பேர் சொன்னோம்ல, பிரம்ம சாணி பக்கல் சொன்னோம்ல, அவங்க நந்தவனத்துக்கு 335 குழியை சபையினர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ சபையினர் என்ன செய்கிறாங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு 3 வேளைகளிலும் அர்ச்சக்கணக்கு, அதாவது அர்ச்சனை செய்கிறதுக்கும் மதிய நேரத்தில் அதாவது உச்சியம் பொழுதுல 4 அரிசியால் திருவமுது படையல் படைக்கவும், கரியமுதுனா காய்கறி 1 படைக்கிறதுக்கும், தயிரமுதுனா தயிர் இருக்குது பார்த்திங்கன்னா, அது இரு செவிடுன்னு கொடுக்குறாங்க. அது ஒரு அளவீடு, தயிரெல்லாம் அளக்கிறதுக்கு. அப்புறம் அடைக்காயம்னா காய்கறி வறுவல் 2ம், இலையமுது 4ம், இலையமுதுனா வாழை இலையில் படைக்கிறதுக்கு 4ம், வைத்த நிலம் இதெல்லாம் படைக்கிறதுக்கு ஒரு நிலம் தானம் கொடுக்குறாங்க. என்னன்னா தொழுகுன்ற ராஜாவதிக்கு
அது இப்போ எங்கே இருக்குன்னா தொழுகுன்றம் என்ற பகுதியில் இருந்த வாய்க்கால், அதாவது வதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து வாய்க்காலாக இருக்கலாம் இல்லை வண்டிச்சாலையாக இருக்கலாம். அந்த பகுதிக்கு மேற்குலையும் கொட்டி வாய்க்காலுக்கு வடக்கு பகுதியிலையும் 3 சதுரத்து கண்ணாற்றுங்கிறது பாசன வாய்க்கால் பகுதி. அந்த பகுதியில் மக்கள் வாழ்கின்ற இடத்துல கோவிலுக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்தோட கிழக்கு பகுதியில் 2 மா நிலத்தை நீக்கியிருக்காங்க. மேற்கு பகுதியில் 3 மாவில் கேணி வந்து இறைவனுக்கு ஒன்று வைக்கப்பட்டதும், கேணினா வந்து கிணறு. வடக்கு பகுதியில் 1 மாவை நீக்கிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க, அதை வந்து தவிர்த்துட்டாங்க. அந்த நீக்கப்பட்ட 1 மாவிற்கு பதிலாக, அந்த நீக்கினாங்களே 1 மா, அதுக்கு பதிலாக இன்னொரு நிலத்தில் இருந்த 2 குழி நிலத்தை மாற்று நிலமாக்கி இவை அனைத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா 1024 கலஞ்சு, அதாவது 5530 கிராம் பொன் கொடுத்து, பொன்னா தங்கம் கொடுத்து சபையினர் இறைவனுக்கு அளித்துள்ளனர். இந்நிலத்தை தங்கம் கொண்டு வாங்கி நாள்தோறும் சூரிய சந்திரன் இருக்கும் வரை இந்த நிபந்தத்தை செய்வதாக உறுதி அளித்துள்ளார். யார்? இந்த ஊரில் இருந்த சிவபிராமணர் ஹரங்கஜ நாராயண பட்டன், அவருடைய தம்பி பெரியானுமிக்குடி நம்பி உள்ளிட்டோர் ஆவர். இந்த தர்மத்தை வந்து கோவில் பணியாளர்கள், அதாவது வந்து மாகேஸ்வரர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கோவில் பணியாளர்களும் இந்த தர்மத்தை பாதுகாப்பர் அப்படின்னு இந்த கல்வெட்டு முடியுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராஜராஜ பிரம்மராயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் ஒரு பிராமணர், சத்திரிய பிராமணராக இருந்தாலும் அவர் வந்து போர்க்களத்தில் போர் புரிஞ்சவர். அவருடைய சேவகன் பேர் சேந்தன் குமரன். முக்கியமான ஒரு கல்வெட்டு இதோட முடிஞ்சிருச்சு. மாமன்னர் ராஜேந்திர சோழனின் புகழ் ஓங்குங்க. ஒரு முக்கியமான மாமன்னருடைய கல்வெட்டை இன்றைக்கி பார்த்த ஒரு சந்தோஷத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.